ஹாய் நண்பர்களே, நம்ம கொல்லிக்கு வந்துக்கிறோம். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டில் வந்தோம் இல்லையா, அப்போ வந்து விரைக்காமல் இருந்தது. இப்போ கொல்லி விரைச்சாச்சு, உளுந்து விரைச்சிருக்கு. அப்போ காட்டுறேங்க. உளுந்து விரைச்சின்னா ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. உளுந்து விரைச்சி அது முளைச்சிருக்கா இல்லை எப்படி இருக்குது, இல்லை ஒப்பா முளைஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கணும். நான் பார்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். உங்கள் ஊர்லேயும் அதே போல் உங்கள் ஊர்லேயும் உளுந்து விரைச்சிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லுங்கள். இது வந்து பெலா மரம், இது நம்மளது இல்லை, பக்கத்து கொல்லிக்காரது. பாருங்கள், கிணத்துல தண்ணி. உங்கள் ஊர்லாம் கிணறு இருக்கா இல்லை போர் தானா சொல்லுங்கள். பாருங்கள், ஃபஸ்ட்டில் வந்து இங்கெல்லாம் பார்க்கும்போது வெறும் கரமாக தானே இருந்தது. இப்போ அங்கே போய் நடுவு நட்டாங்க பாருங்கள். இது வந்து பக்கத்து கொல்லியும் உளுந்து போட்டுக்கிறாங்க. பார்த்தீங்களா, முளைச்சிருக்கு பார்த்தீங்களா. இந்த அதுதான் எங்கள் கொல்லி, பார்க்கலாம் வாங்க. தெரியுதா, முளைச்சிருக்கு. அதில் உப்பாக தான் இருக்குது. தெரியுதா. அதேபோல் இது வந்து என்ன மரம்னு சொல்லுங்கள். இது மாங்காய் மரம் இல்லை, ஆனால் இது என்ன மரம்னு சொல்லுங்கள். வரப்பில் நடக்கவே முடியல. இப்போ நிறைய பேர் வந்து வரப்பில் இது போல் செடிமா இருந்தால் கீழே செடியிலே நடந்து போயிடுவாங்க, உளுந்துலையே. வரப்பு கொஞ்சம் நல்லா சரி பண்ணியிருக்கணும். வாங்க, அதே போல் அந்த லாஸ்ட்டில் ஒரு துண்டு இருக்குது, வாங்க போய் பார்க்கலாம். இங்கேருந்து தெரியாது. இதில் எப்படி போகிறது வழி? ஃபுல்லாக தோப்பாகுது, வழியே இல்லை. அந்த பக்கம் போக முடியல, ஃபுல்லாக தோப்பாக இருக்குது. அதெல்லாம் இப்படியே வந்துட்டோம். இப்படியே போயிடலாம். பாருங்க, கிட்ட காட்டுறேன். இதுதான் உளுத்தஞ்செடி பாருங்க. அதே போல் இது என்ன சொல்லுங்கள். இந்த செடி வந்து உளுந்து இல்லை. அதே போல் இது என்னன்னு சொல்லுங்கள். இது உளுந்து இல்லை. சரிங்க நண்பர்களே, ஓகே, வீட்டுக்கு போகலாம். பாருங்கள், இதுதான் மாங்காய் மரம். தெரியுதா, இதுதான் மாங்காய் மரம். இது மாங்காய் மரம் இல்லை. நீங்கள் இது என்ன மரம்னு சொல்லுங்கள். ஓகேவா. ஓகே, பாய் நண்பர்களே. கொல்லி வந்து விரைக்கிறதுக்கு முன்னாடியே காட்டினேன், இப்போ விரைச்சிட்ட பிறகு காட்டிக்கிறேன். அதே போல் 2 மரம் காட்டிக்கிறேன் உங்களுக்கு. ஒன்று மாங்காய் மரம், ஒன்று மாங்காய் மரம் இல்லை. மாங்காய் மரம் இல்லாத அது என்ன மரம்னு சொல்லுங்கள். அதே போல் ஒரு செடி கட்டுக்கிறேன், உளுந்து மாதிரியே ஒன்றுன்னு. அது என்ன செடின்னு சொல்லுங்கள். இது பாருங்கள், கிணறு வெட்டிக்கிறாங்க ஃபஸ்ட்டில் அந்த காலத்தில். இது வந்து ஃபுல்லாக துத்து போயிடுச்சு. கிணறு வெட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகுது, ஆனால் இதை அழகாக தூத்துடுறாங்க அப்படி ஈஸியாக. சரி, ஓகே. என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. இங்கே பாருங்கள், கொக்கு பாருங்கள். அதான் நாரை கொக்குன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். நாரை கொக்கு பேர்.
இதுதான் நம்ம கொல்லி. அங்கே தெரியுதா? அதுதான். இதான் வந்த வழி. நம்ம தெரியுதா? இதான் வந்த வழி. இப்படி தான் வந்தோம். ஓகேவா? இதே போல் இந்த மூலிகை பார்த்தீங்களா? இப்போ பழம் இது என்ன மரம் சொல்லுங்கள்? நொணா மரம். இந்த நொணா மரத்தில் ஒரு பழம் சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? பிஞ்சாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் காய். இது வந்து பழத்தை சாப்பிட்டா அவ்வளோ நன்மை, அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பழம் எதுவும் கிடைக்கல, பழமே இல்லை. ஓகேவா? இந்த வழி வந்து கொல்லிக்கு இந்த மாட்டு வண்டி, டிராக்டரு, ஏர் ஓட்டுறதுக்கு போகிறது இந்த வழி. ஏரியிலேருந்து பாருங்கள். சரி, ஓகே. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, ரொம்ப நன்றி. இருங்க, இங்கே நொணா மரம் இருக்குது, இதில் பழம் இருக்கான்னு பார்ப்போம். பழம் எதுவும் இல்லை, ஃபுல்லாக காய் தான் இருக்குது. பழம் இருந்துச்சுன்னா காட்டலான்னு பார்த்தேன், ஃபுல்லாக காய் தான் இருக்குது. ஓகே, பாய். அடுத்த வீடியோ சந்திப்போம். ஓகே, நன்றி, ரொம்ப நன்றி.